guys, welcome back to Diploma Guidance with Lochna. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா branch code. சோ நம்ம வந்து டிப்ளமோ முடிச்சு TNLEA counselling மூலமா ஒரு காலேஜ் செலக்ட் பண்றோம், ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றோம் அப்படினா அந்த branch code வச்சு தான் நம்மளால வந்து ஒரு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். சோ branch codeனா என்னென்ன branch codes இருக்கு, அப்புறம் என்னென்ன branches இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான ஜாப் அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா TNLEA அப்டேட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரான்ச் PDF லிஸ்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து இந்த PDF வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸோட பிரான்ச் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AD. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா வந்து AE. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்னா AG. அக்ரிகல்ச்சரல் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் அதுலேயே பாருங்கள் பக்கத்தில் SS அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ SSனா ஒன்றும் இல்லை, அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ AI அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அடுத்து வந்து AL ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள், ADனா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, ALனா வந்து மெஷின் லேர்னிங். ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், பட் டேட்டா சயின்ஸில் வேணுமா இல்லைனா வந்து மெஷின் லேர்னிங் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதை டிசைட் பண்ணி தான் ADயா இல்லை ALா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போது அடுத்து இங்கே பாருங்கள், AOனா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அடுத்து AP அப்பேரல் டெக்னாலஜி. ஸோ அப்பேரல் டெக்னாலஜினா வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் டெக்ஸ்டைலோ இல்லை கார்மெண்ட்ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபட்சம் ஒரு மெர்ச்சன்டைசர் ஆகணும், இல்லைனா ஒரு ஃபேஷன் டிசைனிங் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்பேரல் டெக்னாலஜி வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ அப்பேரல் டெக்னாலஜி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங்க்கு AR, அப்புறமா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் AS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதாவது ADயில் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் கிடைக்கல, அந்த கோர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லை உங்கள் கட் ஆஃப்க்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ் AT ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ்னால் நான் என்னன்னு சொல்கிறேன், இப்போ நார்மலாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அதே கோர்ஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ்க்கும் இந்த கோர்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, சேம் சிலபஸ் சேம் ஸ்டாஃப்ஸ் தான் எடுப்பாங்க, பட் ஃபீஸ் மட்டும் வேரி ஆகும். ஸோ இப்போ நார்மலாக ஒரு செமஸ்டருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 18,000 பே பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடில் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ்க்கு வந்து ஒரு 21,000 to 25,000 வந்து கிட்ட செலவாகும். ஸோ இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வேரி ஆகுமே தவிர்த்து சிலபஸ் வைஸ் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து இப்போ 93% நான் வச்சுருக்கேன், பட் கம்யூனிட்டி வைஸில் எனக்கு அந்த இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நார்மல் கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ் வந்து நீங்கள் எந்த காலேஜில் அவைலபிளாக இருக்கோ அந்த காலேஜில் கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்புறமா ஆர்கிடெக்சர் BA. ஸோ மேலேயும் நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்துருப்போம், AR அப்படிங்கிறது தான் வந்து நார்மலான ஆர்கிடெக்சர். பட் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங்லேயே வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து BA அப்படிங்கிற பிரான்ச் கோட் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து அலாட் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே கீழே வாங்க, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இதுலேயே பாருங்கள் டேட்டா அனாலிஸ்ட்டும் வந்து சொல்லித்தராங்க, பிக் டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கல அப்படின்னாலுமே டேட்டா அனாலிஸ்ட் ஜாப் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து BM பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ், அப்புறமா மெக்கட்ரானிக்ஸ் இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து பயோமெடிக்கல் எடுக்கலாம். ஸோ ஏன்னா அது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதா வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் தான் கோராக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட கிராஸ் மேஜர் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதுலேயே வந்து B பிளான். ஸோ B பிளான்னா என்னன்னு தெரியல, அப்படி அதை பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து BS பயோடெக்னாலஜி, இதுலேயுமே செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ். BTனா சாதாரண பயோடெக்னாலஜி. BY அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ். CA சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். CB கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். CC கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறமா CD கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். CE சிவில் இன்ஜினியரிங். ஸோ CF பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதிலே டேட்டா சயின்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. CGயில் பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. CH கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறவங்க. CI கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா பிகாஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுமே அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பிரான்ச் கோட் வந்து CI. ஓகேங்களா?
ஸோ சிஜே எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட், இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே பாருங்கள், சிஆர் செராமிக் டெக்னாலஜி அப்படின்ற கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செராமிக் டெக்னாலஜினா ஒன்றும் கிடையாது, இந்த செராமிக் பிளேட்ஸு அப்புறமா செராமிக் மூலியமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா ப்ராடக்ட்ஸ், ஸோ அதை பற்றி படிக்கிறதா வந்து செராமிக் டெக்னாலஜி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறமா சைபர் செக்யூரிட்டிலாம் பாருங்கள், பிரான்ச் கோடு வந்து சிஒய். ஓகேவா? ஸோ சிசெட்னா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். அடுத்து ஈல வந்தீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதில் செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா வேறு என்ன, ஃபுட் டெக்னாலஜி. கெமிக்கல் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி வந்து ஓரளவுக்கு இன்டகிரேட்டட் தான். ஒருவேளை நீங்கள் கெமிக்கல் எடுக்கணும்னு நினச்சி உங்களுக்கு கெமிக்கல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் டெக்னாலஜி கூட எடுக்கலாம். பிகாஸ் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து ஃபுட்டுக்கும் கெமிக்கலுக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஃபுட் டெக்னாலஜி, எஸ்எஸ், ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி. அப்பேரல் வந்து உங்களுக்கு ஏசிடியில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் வந்து சேட்டலைட்ஸ் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் வந்து அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பொறுத்த அளவில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, பட் ரிசர்ச் எல்லாம் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இதுக்கும் மேலே படிக்க போகிறீங்க, எம்டெக்கோ இல்லைனா ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். அடுத்து ஹெச்டி ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் டிப்ளமோலேயே வந்து டெக்ஸ்டைல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கலாம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, அப்படியே கீழே வாங்க. மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸு, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக மைனிங் இன்ஜினியரிங், அப்புறமா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், எல்லா விதமான கோர்சஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறது கூட ரஃபாக ஒரு ஷீட்டில் எழுதி வைங்க. உங்கள் கட் ஆஃப் என்னென்னு உங்களுக்கு தெரியாது, பட் உங்கள் இது என்ன சொல்கிறது, உங்கள் டிப்ளமோ பிரான்ச் என்னவோ அதுக்கு சப் பிரான்ச்சஸ் என்னென்ன எடுக்கலாம், அதில் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்படியே ஃபார்மத்தட்டிக்கல், நானோ சயின்ஸு, பாலிமர் டெக்னாலஜி, ஃபார்மத்தட்டிக்கல் டெக்னாலஜி. அடுத்து இது கீழே பாருங்கள், எக்ஸ்சி, எக்ஸ்எம், எக்ஸ்எஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு சிலர் வந்து 10th 12th எல்லாமே தமிழில் தான் படிச்சிருப்பாங்க, டிப்ளமோவுமே வந்து தமிழில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எல்லாமே தமிழில் தான் படிச்சிருக்கேன், எனக்கு இன்ஜினியரிங்குமே தமிழில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸி சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கை தமிழில் படிச்சுக்கலாம். எக்ஸ்எம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் நீங்கள் வந்து தமிழில் படிச்சுக்கலாம். அடுத்து எக்ஸ்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் நீங்கள் வந்து தமிழில் படிச்சுக்கலாம். ஸோ இந்த 3 கோர்சஸ் மட்டும் வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சிவில், மெக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராவது எடுத்து படிச்சிருக்கீங்க, அதை நான் தமிழில் தான் திரும்ப நான் இன்ஜினியரிங்கும் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 கோர்சஸை வந்து தமிழில் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பிரான்ச் என்ன, உங்கள் பிரான்ச்சுக்கு என்னென்ன சப் பிரான்ச்சஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 3 to 4 monthஸில் வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஜூன் ஜூலைலலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லேயே வந்து ஒரு வீடியோவில் இருக்குது, நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறேன் அந்த வீடியோ. ஸோ பார்க்குறவங்க போய் பாருங்கள். ஒரு சிலர் வந்து ஜாப் போகிற ஐடியாவில் இருப்பீங்க, ஜாப் இல்லாமலும் இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.